ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்காப்பா? சார், இந்த பாடியை பார்க்கும்போது ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் தோணுது சார். ஐடென்டிட்டி? சார், ஃபுல் பாடியும் செக் பண்ணியாச்சு. பர்ஸை தவிர வேற எதுவும் கிடைக்கல. காட்டு. விஸ்வஜித் புரோஹித். இந்த ஃபார்ம் ஹவுஸை நல்லா சுற்றி ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துருங்க. கொலைகாரன் நிச்சயமாக ஏதாவது க்ளூ விட்டு போயிருப்பான். போங்க. அந்த பொண்ணு கூட தான் கடைசியாக விஸ்வஜித் சார் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவரை காணும். அதோட அந்த பொண்ணை பயங்கரமா யாரோ தாக்கியிருக்காங்க. உனக்கு என்ன தோணுது? சார், விஸ்வஜித்தை யார் கடத்துனாங்களோ அவங்க தான் இந்த பொண்ணை அடிக்க முயற்சி பண்ணிருப்பாங்க. ஒருவேளை 2 கேஸும் வேற வேறையா கூட இருக்கலாம்ல? எதுக்கும் சாத்தியம் இருக்கு சார். நம்ம ராமன் நினைக்கிறவன் அவன் ஷாமா கூட இருக்கலாம். சார், இன்ஸ்பெக்டர், ஐ எம் வெரி சாரி. எங்களால் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியல. கழுத்துல காயம்பட்டதுனால நிறைய பிளட் லாஸ் ஆகியிருக்கு. ஒன்றும் பண்ண முடியல. ஓகே, தேங்க்யூ. என்ன சார் இது? ஃபோன் எங்கிருந்து வந்தது? சார், சிட்டி கிளப்ல இருந்து. சிட்டி கிளப்பா? இந்தா இத புடி. ஆனா இத போட்டுக்கோமா, அப்பதான் நல்லது. ஏய், இங்கே ட்ரெஸ் மாத்துமா. நான் தான் எல்லாம் பார்த்துட்டேன்ல. ஏய், யாங்கிட்ட ஆட்டெல்லாம் காட்டாதுன்னு, இல்லைன்னா இங்கே தொறிவு போட்டு போயின்னு இருப்பேன். நேராக போய் வண்டியில் உட்காருப்போ. இல்லைன்னா மானமும் போயிடும், வாழ்க்கையும் போயிடும். புரியுதா? இந்தாங்கம்மா, நீங்களே பாருங்க. நான் ஒரு நாள் டாக்டர் ஆயிடுவேன். அப்புறம் உங்களுக்கு நானே ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன். டாக்டர் வினோதினி. அப்பா, இந்தாங்க. இது எதுக்கு? எதுக்கு இதெல்லாம்? நீ எங்கேயாவது போயிட்டு எனக்குன்னு கொஞ்சம் விஷத்தை மட்டும் எடுத்துட்டு வந்து கொடு, போதுமா? ஏன்பா இப்படிலாம் பேசுறீங்க? வேற அப்பா என்னம்மா பேசுறது? எல்லாம் கைய மீறி போயிட்டு இருக்குமா. கையில இருந்த கொஞ்சம் காசையும் அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து காலி ஆயிடுச்சுப்பா. எல்லாமே சரியாயிடும்பா. துர்காமா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க. என்னோட படிப்பை நான் நல்லபடியா முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் எனக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும்மா. அது வரைக்கும் அம்மா உயிரோட இருக்கணுமேம்மா. புரியுது அம்மா? எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வழிதாம்மா இருக்கு. அத பண்ண நம்ம கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துருமா. இங்க பாருமா, எல்லாம் கையில தான் இருக்கு. இங்க பாருமா, இவர் பேரு சிவா. மும்பைல வேலை பார்க்கறாரு. இவர் உனக்காக ஒரு நல்ல வேலையை கொண்டு வந்திருக்காருமா. நீ ஒண்ணு பண்ணு, இவர் கூட போயிடு, சரியாமா? அப்படி இருந்தா உங்க அம்மாவோட மருந்துக்கும் பணம் கிடைச்சிரும், நம்மளோட எல்லா கஷ்டங்களும் தீர்ந்துருமா. அப்ப நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் இங்கே இருந்து ஏதாவது சின்ன வேலையை பாத்துக்கிறேன். அப்பா உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். நீ சரின்னு சொன்னா நம்ம கஷ்டம் எல்லாம் முடிஞ்சிருமா. இதுக்கப்புறம் அப்பாவுக்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன்ப்பா, கேட்க மாட்டேன். இதுல 50,000 ரூபா இருக்கு.
நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கேன். இவ தான் வினோதினி. இவளை சேஃபா மும்பையில் விட்டுடு. நீ போய் வண்டியில் உட்காருமா போ. இந்தப்பா அட்வான்ஸு, மீதி பணம் மும்பை போய் சேர்ந்ததும் கிடச்சிரும். சரியா? சரி. இதான் அட்ரஸ். நான் பார்த்துக்கிறேன். சொல்ல போனா என் அம்மா அப்பாவுக்கு நான் ஒரே பொண்ணு தான். அவங்களுக்காக தான் நான் இப்போ மும்பை போயிட்டு இருக்கேன். மும்பையில் எனக்கு அவங்க என்ன வேலை கொடுப்பாங்க? உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருந்தா எனக்கு சொல்றீங்களா? நான் போய் முகம் கழுவிட்டு வரேன்னா. சார் சார் இதை பாருங்க. லோக்கல் போலீஸ்க்கு அந்த பாடி பக்கத்துல கிடைச்சது. இது கார்கி தானே? எஸ் சார். இந்த கார் கீயை வச்சுதான் அவளை பல தடவை தாக்கியிருக்காங்க. அப்புறம் இந்த போன், இதுல ஒரு வீடியோ இருக்கு. இத பாருங்க. இந்த பையன் யாரு? இவன் எனக்கு தெரியும். சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்ட் சுமன் பாண்டே இருக்கான்ல, அவன் பையன் சித்தேஷ் பாண்டே. அம்மா சோஷியல் ஒர்க்கர், பையன் இந்த வேலை செய்யறானா? போய் அவனை இழுத்துட்டு வாங்க. இமிடியேட்டா நீ ஒரு வேலை பண்ணு. சார். கார்க்கு இங்க இருக்குன்னா பக்கத்துல எங்கேயாவது தான் காரை பார்க் பண்ணிருப்பாங்க. போய் வண்டியை தேடுங்க. கார் கிடைச்சதுன்னா குற்றவாளியும் கிடைச்சிடுவான். கீயை ஃபாரன்சிக்கு அனுப்பி வை. எஸ் சார். எனக்கு ஹோட்டலோட ஃபுல் சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும். எஸ் சார். கான் சொல்லு. சார், இங்க ஊருக்கு வெளியில ஒரு மாந்தோப்பு ஒன்று இருக்கு சார். விஸ்வஜித்தோட காரு இந்த இடத்துல கிடைச்சது சார். புல் ஏரியாவை ஃபுல்லா அலசி பார்த்தாச்சு சார். ஒரு 2 அடி ஆழத்துல பக்கத்துல விஸ்வஜித்தோட பாடி கிடக்கு. அந்த ப்ராப்பர்ட்டி யாருதுன்னு கண்டுபிடி. ஏதாவது லீடு கிடைச்சதா? லீடெல்லாம் ஒண்ணுமே இல்ல சார். பாடியை பிஎம்க்கு அனுப்பி வச்சிரு. அதுக்கு முன்னாடி ஃபுல்லா செக் பண்ணிக்கோ. ஓகே சார். சார், அதாவது ராஜ் புரோஹித்தோட ஃபேமிலி லாயர் விஸ்வநாத்துக்கும் ஆனந்துக்கும் நடுவில் ப்ராப்பர்ட்டி விஷயமா ஒரு பெரிய ப்ராப்ளமே நடக்குது. நான் அப்பவே நினைச்சேன், ஒரு பெரிய ஆள் சாகும்போது அதுல நிச்சயமா பணம் இன்வால்வ் ஆயிருக்கும். கருத்து வேறுபாடுகள் இருந்தது. ஆனா எந்த வீட்டில் தான் சண்டை இல்லாமல் இருக்கு? ஆனா வீட்டு சண்டை கோர்ட் வரைக்கும் ஏன் சார் போகுது? காசுக்காக அண்ணன் தம்பிகளே கொலை பண்ணிக்கிறாங்க இப்பெல்லாம். நீங்க என்ன சொல்ல வரீங்க ஆஃபீஸர்? வேற என்ன சார்? நான் ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வரேன். உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் ப்ராப்பர்ட்டியில ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. அதனால தான் நீங்க அவரை கொலை பண்ணியிருக்கீங்க. நானும் நேரடியாகவே பேசிடுறேன் ஆஃபீஸர். நான் எங்கள் அப்பாவை கொலை பண்ணலை ஆஃபீஸர். எங்களுக்குள்ள இஷ்யூஸ் இருந்ததுன்னு நீங்கள் சொன்னது எல்லாமே உண்மைதான். ஏன்னா எல்லாத்தையும் நான் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். நான் 100% குடும்பத்துக்காக உழைச்சிருக்கேன். ஆனால் எதுவுமே பண்ணாமல் சும்மா இருந்த மூத்த பையனுக்கு எல்லா ப்ராப்பர்ட்டியும் எங்கள் அப்பா கொடுத்தாருன்னா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேனா சொல்லுங்க? அதனால எனக்கு சேர வேண்டியதை கொடுங்கன்னு நான் குரல் கொடுத்தேன். ஒரு காரணம் போதுமே, அதனால தானே உங்க அப்பாவை கொன்னீங்க. சரி, இதுக்கு பதில் சொல்லுங்க. கடைசியா உங்க அப்பா காணாம போனப்ப நீங்க எங்க இருந்தீங்க? நான் என் வீட்டில் தான் இருந்தேன். அதுக்கான ஆதாரத்தை ப்ரொடியூஸ் பண்ணுங்க. நான் வீட்டில் இல்லைங்கிற ஆதாரத்தை உங்களால் இப்போ கொடுக்க முடியுமா? இங்கே பாருங்க ஆஃபீஸர், நீங்கள் அஃபிஷியல் வாரண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த கேள்வியெல்லாம் என்கிட்ட கேளுங்க. நான் எங்கள் அப்பாவை கொலை பண்ணலை, இதுதான் உண்மை. சொல்லு சார். சுமன் பாண்டே பையனை நான் கூட்டு வந்திருக்கேன். அவனை ஸ்பெஷல் ரூம்ல உட்கார வை. முதல்ல டீ வாங்கி கொடு. இதோ நான் இப்ப வரேன். எஸ் சார். இது உன் வண்டி கீ தானே? ஆமா சார்.
இது மர்டர் வெப்பன். ஜுனிதாவை இந்த மர்டர் வெப்பன் வச்சு தான் கொண்டு இருக்காங்க. சார் ஜானிதா இல்லை சார், அவ பேரு ஜெனி. என்ன? ஆமாம் சார். அது மட்டும் இல்லாமல் நான் ஒன்றும் மர்டர் பண்ணல சார். சார் அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த வீடியோ கொஞ்சம் பாரு. இது நீ தானே? அவ கண்ணத்துல அரைஞ்சிருக்க. அப்போ உன் மொபைல் கீழே விழுந்திருக்கு. கார் சாபியை வச்சு நீ அவளை தாக்கியிருக்க. அவளும் செத்துட்டா. நான் யாரையும் கொலை பண்ணல. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெனி என் காலேஜெல்லாம் படிக்கல. இவன் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருந்தா. அவள் என்ன சோஷியல் மீடியாவில் ஸ்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தா, அவ்வளோதான். நான் சுத்தமாக அவளை நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவள் ஒத்துக்கவே இல்லை. அப்படியா? நீ நெக்லெக்ட் பண்ணியா? எனக்கு என்னமோ வீடியோவை பார்க்கும்போது நீ அவளை நெக்லெக்ட் பண்ண மாதிரி தெரியலையே. கூடவே இருந்திருக்க. அது நான் அன்னைக்கு நான் கொஞ்சம் அதிகமாக குடிச்சிருந்தேன். அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு ராகேஷ் அவன் தான் அவளை பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு வந்தான். அன்னைக்கு அவளை பார்த்து கொஞ்சம் மயங்கிட்டேன். அவள் கூடவே நான் போயிட்டேன். அங்க எதுக்காக பாக்குற? என்கிட்ட வா. ஒரு நிமிஷம். அங்க எதுவுமே இல்ல. என்ன பாரு. ஒரு நிமிஷம். ஷிதேல், ஷிதேல். இது என்னது? ரெக்கார்ட் பண்றியா? அவ எப்போ ரெக்கார்ட் பண்றான்னு எனக்கு தெரிஞ்சதோ அப்பவே நான் அங்கிருந்து வெளியே வந்துட்டேன் சார். சார் இந்த ஜெனி யாரு, எங்கிருந்து வரா, என்ன பண்றா, எதுவுமே எனக்கு தெரியாது சார். சார் அன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டு ராகேஷ் தான் சார் என்னை ரொம்ப கம்பல் பண்ணி அவகிட்ட பேச சொன்னா. ராகேஷோட ஃபோன் நம்பரை கொடு. ஓ மை காட், இதெல்லாம் எப்படி நடந்தது? எப்படி எல்லாமே போச்சு. முனீர், முனீர் எழுந்துரு. இங்க உட்கார், உட்காரு. என்னாச்சு? அமைதியாரு. என்னதான் நான் அமைதிப்படுத்திக்கிட்டு இருக்கேன், அமைதிப்படுத்துறேன். ஆனா உனக்கு எந்த கவலையும் இல்லையே. நீ பணத்துக்கு பின்னாடி தானே அலையிற. அப்படின்னா? அம்மா நான் டயர்ட் ஆயிட்டேம்மா. அடுத்தவங்களுக்கு ஸ்டேஜை கட்டி கொடுத்து நான் ஓஞ்சு போயிட்டேம்மா. இனி எனக்கு இதெல்லாம் வேண்டாம்மா. நான் முடிவு பண்ணிட்டேன். நான் கண்டிப்பா நிக்கா பண்ணிக்க போறேன். எனக்கு யாரை பிடிக்குதோ அவளையே நிக்கா பண்ணிக்க போறேன். இது நம்ம குடும்பத்தோட நகைங்க. இப்ப நீ இந்த வீட்டோட மருமகளா வந்தாச்சு. என்னது? இதெல்லாம் தேவையே இல்ல. என்னம்மா நீ? நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். இனி இந்த வீட்டோட பொறுப்பை நீ தான் மொத்தமா பாத்துக்கணும். நான் ரிட்டையர் ஆயிடுறேன். இனிமே இந்த வீட்டை மொத்தமா நீ தான் பார்த்தாகணும். நீங்க ஏதாச்சும் சொல்லுங்க. நான் என்னத்த சொல்ல, இதை நீங்களே பாத்துக்கோங்கம்மா. மருமகளா நினைச்சு நான் கொடுக்கல, பொண்ணா நினைச்சுதான் கொடுக்கறேன். வச்சுக்கோ. என்ன இது? என்னால இதெல்லாம் முடியாது. பேசாம நாம அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலாமே. எல்லாத்தையுமே சொல்லலாம், ஆனா இப்ப வேண்டாம். அதுக்கான நேரம் வரட்டும். சார் நான் இந்த பிக்சர்லேயே இல்லை சார். இது அவங்க மேட்ரு சார். என்ன எதுக்காக சார் இதில் நீங்கள் இழுக்கிறீங்க? ஜெனி சித்தீஷ் பின்னாடியே அலைஞ்சிட்டு இருந்தா. அவள் தான் என்னை சோசியல் மீடியாவில் காண்டாக்ட் பண்ணா. நான் ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளோதான் சார். பாத்தீங்களா சார், சார் ஹெல்ப் பண்ணி இருந்திருக்காரு. இந்த வேலைக்கு பேர் என்னம்மா? செட்டிங். செட்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. சார் அதே தான், அம்மா சத்தியம் சார். உனக்கு பூனையை தெரியுமா? கேட், பூனை. பூனை அது பால் குடிக்கும்போது அதோட கண்ணை மூடிக்கிட்டே பால் குடிக்கும். அது தன்னை யாருமே பார்க்கலன்னு நினைச்சுக்கோ. மொத்த உலகமும் அந்த பூனையை பார்க்கும். அதுவும் பால் குடிச்சிட்டு இருக்கும். அந்த மாதிரி தான் உன் பேச்சும் இருக்கு. இது ஜெனியோட மொபைல். இதுல நீயும் ஜெனியும் பேசின கான்வர்சேஷன் ரெக்கார்ட் ஆயிருக்கு. சோ எங்க கிட்ட ப்ரூஃப் இருக்கு. இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. சித்தீஷ் அப்புறம் ஜெனி இவங்களுக்கு கனெக்ஷன் பண்ணி விட்டியே, அதுல உனக்கு என்ன கிடைச்சது? சார் சார் அவங்க கூட சிட்டிங் பண்றதுக்காக ஜெனி என் கூட ஒரு நாள் என்ன வேணாலும் பண்றேன்னு சொன்னா சார். இப்ப கூட எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. ஜென்னிக்கு என்ன மோட்டிவ் இருந்திருக்கும்? இந்த சிட்டிஷுக்கு அவ கூட செட்டிங் ஆயிருந்ததுன்னா அவ இவன் கூட அட்ஜஸ்ட் பண்றதுக்கு எப்படி தயாரானா? எந்த பொண்ணு இப்படி எல்லாம் பண்ண மாட்டாளே. அந்த வீடியோவுக்கு பதிலா சித்திஷ் கிட்ட இருந்து அவ என்ன கேட்கறதா இருந்தா? எனக்கு அந்த ஜெனியோட டீடைல்ஸ் வேணும். அப்புறம் இவனோட போனை செக் பண்ணுங்க. அக்கா இந்த பூ எவ்வளோ? பிரியா, நீயா? நீ வேற ஊர்ல இருந்தல?
அண்ணா நான் இப்பதான் பிரியாவை பார்த்தேன். நம்ம ஏரியால தான் இருக்கா? சார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி பார்த்தா விஸ்வஜித்தை கழுத்தை நிறுத்தி தான் சார் கொண்டிருக்காங்க. பிரைம் டைம் 11 to 3ன்னு காட்டுது. என்ன பலமான யோசனையா? எனக்கு இன்னும் இந்த ஃபேமிலி மேல தான் சந்தேகமா இருக்கு. விஸ்வஜித்தோட காரை ஓட்டிட்டு போன அந்த பையன் யாரு? ஏம்பா நீ ஒரு வேலை பண்ணு. இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாரோட மொபைல் லொகேஷன், ஜிபிஎஸ் லொகேஷன் எல்லாமே எனக்கு இம்மிடியட்டா வேணும். முக்கியமா அந்த ஆனந்தோடது. எனக்கு அவன் மேலதான் ரொம்ப சந்தேகமா இருக்கு. நீ ஒரு வேலை பண்ணு. ஸ்ருதி, ஆனந்த் அப்புறம் ஜெனி இவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கார்ல கிடைக்குதான்னு பாரு. சரி சார். என்னன்னா ஒரு விஷயம் தான் சார் இப்போ உதைக்குது. சிட்டி விட்டு அவ்வளவுதான் தள்ளி போய் எதுக்காக சார் அந்த டெட் பாடியை புதைக்கணும்? ஊருக்குள்ளேயே எத்தனை காடு இருக்கு. அது என்னன்னா கான், தெரியாத இடத்த விட தெரிஞ்ச இடம் எப்பவுமே நல்லது. ஏன்னா அந்த இடத்துக்கு யாரு எப்ப வருவாங்கன்னு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்தோட ஓனர் பத்தி தெரிஞ்சதா? இல்ல சார், அங்க வெறும் மாந்தோப்பு தான் சார் இருக்கு. அது யாரோ பாத்துக்கிறாங்களாம். ஓனர் வந்து பாம்பேக்காரர். நான் அது யாருன்னு கண்டுபிடிக்க பாக்குறேன் சார். நீ இன்னொன்னு விசாரி. என்னைக்கு இந்த மர்டர் நடந்ததோ அன்னைக்கு அந்த நேரத்துல அந்த இடத்துல யாரோட மொபைல் ஆக்டிவா இருந்தது? ஓகே சார், சென்டார் ஹோட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணிட்டேன். ஒரு சஸ்பீஷியஸ் ஆன ஆளு ஜெனியோட ரூமுக்கு வெளியே தெரியறான் சார். சார் என்ன பிரச்சனைனா இப்போ இமேஜ் கிளியரா இல்ல. சங்கரா, ஹோட்டல்ல இவனை பத்தி விசாரிச்சு பாரு. அதோட வேற ஆங்கிள் இவனோட ஃபேஸ் எதுலயாவது கிளியரா தெரியுதான்னு பாரு. ஆல்ரைட் சார். சார், ஒரு மாம்பழம் கடிச்சிக்குது. பழம் நல்லா பழுத்து இருக்குதா சார்? இந்த மாம்பழத்தை இது வரைக்கும் யாரும் டேஸ்ட் பண்ணல சார். உங்களுக்கு இப்போ மூடு இருந்தா அன்பளிப்பா அனுப்பிச்சு வைக்கவா? இன்ஸ்பெக்டர் சார், என் பையன் ஒண்ணுமே பண்ணல. ப்ளீஸ் அவனை விட்டுடுங்க. ஆனா உங்க பையனுக்கு எதிராக நிறைய எவிடன்ஸ் இருக்கு. ஹர்ஷா, அந்த வீடியோ காட்டு. உட்காருங்க. உட்காருங்க மேம். சார், இதெல்லாம் தப்பு. என் பையன் ரொம்ப நேர்மையான. அடேங்க அப்பா, உங்க பையன் உத்தம. ஒரு பொண்ணை ஹோட்டல் ரூமுக்கு கூட்டிட்டு போறான், அவளோட செக்ஸ் வச்சுக்கிறான், அதுக்கப்புறம் அவளை கொலை பண்றான். உங்களுக்கு அவன் நேர்மையானவன். சார், என் பையன் தப்பு பண்ணிருக்கலாம், ஆனா அவன் யாரையும் கொலை பண்ண மாட்டான். என் பையனை யாரோ மாட்டி விடுறாங்க. யாருன்னு எனக்கு தெரியும். யாரு? சார், நான் சிட்டில நடக்கிற ப்ராஸ்டியூஷனுக்கு எதிராக ரொம்ப நாளா குரல் கொடுத்துட்டு இருக்கேன். அப்போலேருந்தே ஃபோன்ல மிரட்டுறாங்க. அமைதியா இருடின்னு எனக்கு மெசேஜ் பண்றாங்க. ஆனா இன்ஸ்பெக்டர், நான் பயப்படல. அதனாலதான் என் பையனை டார்கெட் பண்றாங்க. அப்ப நான் சைலண்ட் ஆயிடுவேன்ல. உங்களுக்கு முனீர்னு யாரையாவது தெரியுமா? முனீத்தை எனக்கு தெரியாது. ஆனா ஒரு பொண்ணு அவளை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்கா. யாரு? ஒரு 17 வயசு பொண்ணு. அவளை பங்களாதேஷ்ல இருந்து இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவளை ஒரு ஆள் கிட்ட அனுப்பும்போது அவ அங்கிருந்து தப்பிச்சு இங்க ஓடி வந்துட்டான். அதோட அவதான் என்கிட்ட சொன்னா முனீர் தான் இது எல்லாமே பண்றானா. சார், நீங்க சரியா சொன்னீங்க. கேஸ் வேற மாதிரி போகுது. அந்த சின்ன பொண்ணை பார்த்தே ஆகணுமே. சார், அந்த பொண்ணு எங்க என்ஜிஓல தான் இருக்கா. நீங்க அவளை வந்து சந்திக்க நான் ஏற்பாடு பண்றேன். ப்ளீஸ். யா, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ரிப்போர்ட் வந்துச்சு. அந்த விஸ்வஜித், சானியா இவங்க 2 பேரும் இல்லாம இன்னொருத்தரோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு சார். ஸ்ருதி, ஆனந்த் இவங்க யார் கூடயும் அது மேட்ச் ஆகல. ஜெனி விஸ்வஜித்தோட ரூம்ல இருந்து வெளியில வந்திருக்கா, ஆனா கார்ல உட்கார்ல. ஆமா சார். அண்ட் இன்னொரு விஷயம் சார், கிரைம் நடந்த இடத்துல வந்து அன்னைக்கு 2 மொபைல் ஆக்டிவா இருந்திருக்கு. ஒன்னு விஸ்வஜித் புரோகி, இன்னொன்னு அந்த ஆகாஷ் தக்கால்னு ஒருத்தர். ஆகாஷ், எஸ், எனக்கு லிஃப்ட் கிடைக்குமா? ஷூர். சரி, எங்க போகணும்? போலீஸ் ஸ்டேஷன். நீங்க? மும்பை போலீஸ். கைய கீழே இருக்கா, கைய கீழே இருக்கு. ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லு, இல்ல ஸ்டேஷன்ல இருக்கிற அத்தனை பேர் வந்து கண்ணத்தை பதம் பார்ப்பாங்க. சொல்றேன் சார், எல்லாமே சொல்லிடுறேன். சார், என்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் ஏன் சார் எடுக்கிறீங்க? சார் ப்ளீஸ் சார், சொல்லுங்க சார். உன் ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆச்சுன்னா உங்ககிட்ட சொல்றேன்.
சார் சார் நீங்க சரியா சொல்லிட்டீங்க. ஜெனி, விஸ்வஜித் ரெண்டுமே வேற வேற கேஸ். இல்ல கான், இங்க இந்த 2 கேஸ் மட்டும் இல்ல. இந்த கேஸ் பல ரகசியங்களை சொல்லும். ஜெனியோட போட்டோ விஸ்வஜித்தோட மொபைல்ல இருக்கிறது, அப்புறம் சித்திஷ சந்திக்கிறது, அப்புறம் அவனோட அம்மா ப்ராஸ்டிடியூஷனுக்கு எதிராக குரல் கொடுக்கிறது. இது எல்லாமே லிங்கா இருக்கு. சார், ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆயிடுச்சு சார். ஆனந்த், இந்த தடவை நான் அரெஸ்ட் வாரண்டோட வந்திருக்கேன். காட்டு. கொலைகாரன் உங்க வீட்டுக்குள்ளதான் இருக்கான். யார் அது? அத நீங்க தான் சொல்லணும். ஏன் உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. அப்படியா? சானியா, நீ உன் அப்பா கிட்ட எதுவும் சொல்லலையா? சானியா, என்னது ஆஃபீஸர், நீங்க என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? நான் என்ன பேசுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி சொல்லவா? பேசவா? நானே சொல்றேன். அன்னைக்கு விஸ்வஜித்தோட சானியா வெளியே போயிருக்கா. அன்னைக்கு சானியாவுக்கு பார்ட்டி அட்டென்ட் பண்ணும். இவ பார்ட்டிக்கு போயிருக்கா. அப்புறம் விஸ்வஜித் சாருக்கு கால் பண்ணியிருக்கா. சொல்லுமா. தாத்தா, நான் இப்போ ஆர்யா ரோடுக்கு சாப்பிட வந்தேன். இப்போ ஃப்ரீயா இருக்கேன். என்னை கூட்டிட்டு போக நீங்க வரீங்களா? சரிம்மா, நான் வந்துடுறேன். விஸ்வஜித் சாருக்கு எந்த லொகேஷனை இவ அனுப்புனாலோ அந்த லொகேஷனுக்கு அவர் போனாரு. இந்த நேரத்துல ஆள் இல்லாத ஏரியால என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், நீ யாருப்பா? சானியாவும் விஸ்வஜித் சார ஒரு மாம்பழ தோட்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. எங்களுக்கு அங்க இருந்து தான் இவரோட பாடி கிடைச்சது. இந்த பணக்காரங்க கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும். அவங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், ஆனா அது எதுவுமே கணக்குல வராது. அதே மாதிரி உங்க அப்பா பல ஏக்கர்ல மாம்பழ தோட்டம் வாங்கி இருந்தது உங்களுக்கு தெரியுமா? அதுல 110 மாமரங்கள் இருந்தது. இல்லையே. ஆனா இந்த விஷயம் சானியாவுக்கு தெரியும். ஏன்னா சானியா அங்க அடிக்கடி போயிட்டு வருவா. அதுவும் விஸ்வஜித் சார் கூட. கொஞ்சம் இங்க வாமா. அப்புறம் உனக்கு பப்ளு தெரியும்ல, அதான் அந்த இடத்தோட வாட்ச்மேன். அவன் உன்னை கண்டுபிடிச்சிட்டான். அப்படின்னா ஒரு வாட்ச்மேன் சொல்லி இந்த கதையை உருவாக்குறீங்களா ஆஃபீஸர்? கண்டிப்பா இல்ல சங்கராம். இந்த வாட்ச்மேன் தான் சொல்லியிருக்கான். இவன் பேரு ஆகாஷ், உங்க பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட். சானியா, இதெல்லாம் நிஜமா? சானியா, நான் உன்கிட்ட தான் கேக்குறேன், இதெல்லாம் நிஜமா? விஸ்வஜித் சாருக்கு உன் மேல ரொம்ப பாசம் அதிகம். அளவு கடந்த அன்பு உன் மேல வச்சிருந்தாரு. நான் உங்க வக்கீல் கிட்ட பேசினேன். புது வில்படி பார்த்தா விஸ்வஜித் சாரோட 60% ப்ராப்பர்ட்டி ஷேர் சானியா பேர்ல தான் இருக்கு. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்படி கூட ஒருத்தங்க நம்பிக்கை துரோகம் செய்வாங்களான்னு. சொத்துக்காக கொலை கூட பண்ணிருக்காங்க. நான் யாரையும் கொலை பண்ணல. மனுஷங்களை தான் கொல்ல முடியும், அரக்கர்களை வதம் பண்ண முடியும். நான் அவனை வதம் பண்ண. அதுக்காக நான் கொஞ்சம் கூட வருத்தப்படல. ஏன்னா அவ அப்படிப்பட்டவனா இருந்தா. உங்களை அம்மான்னு சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்கு. இங்க பாருமா, நீ உன் கண்ணால எதெல்லாம் பார்த்தியோ அது முழுசும் உண்மை கிடையாது. ஆமா, சரி, நானே ஒத்துக்கிறேன். உன்னோட தாத்தாவுக்கும் எனக்கும் சம்மந்தம் இருந்தது. ஆனா ப்ளீஸ் என்னை நம்பு, நான் உன்னை இஷ்டப்பட்டு இதெல்லாம் செய்யல. உன் அப்பா தான் இதெல்லாம் வற்புறுத்தி என்ன பண்ண வச்சாரு. என்ன? ஆனா எதுக்கு? உனக்கு நல்லா தெரியும், அவரோட மொத்த வேலையையும் அப்பா தான் சமாளிக்கிறாரு. அப்படி இருந்தும் உன் தாத்தா ப்ராப்பர்ட்டியோட அதிகமான பங்கை உன் பெரியப்பா பேர்ல எழுதி வைக்க பார்க்கறாரு. அதனால அவரோட இந்த எண்ணம் மாறணுன்றதுக்காக அப்புறம் எல்லா ப்ராப்பர்ட்டியும் உன் அப்பா பேர்ல எழுதணும்னு உன் அப்பா தான் எல்லா காரியத்தையும் என்னை வற்புறுத்தி செய்ய வைக்கிறாரு. பாவம், என் அம்மா தவிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு என் தாத்தாவை இப்படி எல்லாம் பார்க்க பிடிக்கல.
அதனாலதான் நான் அவரை கொலை பண்ண நினைச்சேன். விஸ்வஜித் புரோஹித் கொலை சம்பந்தமா நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன். சானியா, அப்புறம் ஆனந்த் சார், ஒரு வீட்டை ஒரு செங்கலால கட்டிட முடியாது, குடும்பத்தால தான் கட்ட முடியும். இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காது. கான் பாப்பலாம். கான், இந்த கதை இதோட முடியல. ஜீனியை யார் கொலை பண்ணுது? ஜிதிஷுக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம்? சார், இந்த சுமன் சொல்றது உண்மையா இருந்தா ஜெனி ஒருவேளை ப்ராஸ்டியூட்டா இருக்கலாம் சார். அவ ஸ்ருதிஷை ஏமாத்த பார்த்திருக்கலாம். அப்போ விஸ்வஜித் சாரோட மொபைல்ல கிடைச்ச போட்டோஸ் எல்லாமே ப்ராஸ்டிடியூஷன் போட்டோஸ். இந்த வயசுலயும் ஒருத்தன் தன்னோட மருமகளோட செக்ஸ் வச்சிருக்கான்னா அவனுக்கு இந்த ப்ராஸ்டிடியூஷன்ங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம்தான். சொல்லுங்க சுமன் மேடம். அப்படியா? சரி, நான் வரேன். என்னாச்சு சார்? அந்த பொண்ணை என்ஜிஓவுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. இது என்னோட பொண்ணு நிதி, இது அவளோட அம்மா. வணக்கங்க. இவன் என் பிரதர் மனோஜ். இவரு என்னோட புருஷன் அமர். மனோஜ், பொண்ணை நல்லா பார்த்துக்கோ. என்ன, உனக்கு பொண்ணை பிடிச்சிருக்குன்னா மேற்கொண்டு நாங்க பேசுவோம். எனக்கு பிடிச்சிருக்குமா? பாத்தீங்களா? வாழ்த்துக்கள் அண்ணா, உங்க பொண்ணை பிடிச்சிருக்கான். போங்க, போய் ஸ்வீட் எடுத்துட்டு வந்து எங்க எல்லாருக்கும் கொடுங்க. ஆனா எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்களே. சொல்லுங்கண்ணா. அது என்னன்னா, எங்களோட நிலைமையை நீங்களே பார்க்குறீங்கல்ல. நான் முனிசிபாலிட்டியில் வேலை பார்க்குறவன். கல்யாணத்துக்கு செலவு பண்ணுற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லை. என்னண்ணா, இதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. கல்யாணத்துல அனாவசியமா நிறைய செலவு பண்றது எனக்கும் பிடிக்காது. சரியாதான் சொல்றீங்க. சொல்ல போனா என்னோட பிரதர் மனோஜ், இவன் சவுத் ஆப்பிரிக்கால கோல்டு மைன்ல வேலை பார்க்கறான். இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, சவுத் ஆப்பிரிக்கால 2 பேரும் சந்தோஷமா செட்டில் ஆயிடுவாங்க இல்லையா? அது இருக்கட்டும், பாஸ்போர்ட் இருக்குல்ல? அதெல்லாம் இல்லையே. சரி, இப்போ அதுக்கு என்ன, மனோஜ் பாத்துப்பா. நீங்க நிம்மதியா கல்யாண வேலையை பாருங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க. என் தம்பி மனோஜ் இருக்கால, அவன் எல்லாத்தையும் பாத்துப்பான். 2 மாசத்துக்கு முன்னாடி என் அப்பாவோட ஃப்ரெண்டு பங்களாதேஷ்ல இருந்து இங்க கூட்டிட்டு வந்தாரு. அதோட அந்த ஆளு என்கிட்ட ரொம்ப தப்பா நடந்துகிட்டாரு. எனக்கு என்னோட வீட்டுக்கு போகணும். நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, நீ உன் வீட்டுக்கு போயிடுவ. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நீ யார் கூட இருந்த? முனீர் அப்புறம் அவங்க அம்மா கூட இருந்தேன். அது யாருன்னு தெரியாது. முனீரை பிடிச்சு கொடுக்க நீ ஹெல்ப் பண்றியா? குட். அப்ப நீ ஒரு வேலை பண்ணு. என்னோட ஸ்கெட்ச் ஆர்டிஸ்டுக்கு நீ எல்லா விஷயத்தையும் சொல்லு. அவன் போட்டோவை வரைஞ்சு நாம அவனை பிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் யாரும் அவனோட வலையில சிக்க மாட்டாங்க. மேடம், நீங்க சரியா தான் சொன்னீங்க. ப்ராஸ்டிடியூஷன் அண்ட் உமன் ட்ராக்கிங் மேட்டர் தான். சரி, வா போலாம். சார், இன்னொரு பொண்ணை பத்தி முனீரும் அவங்களும் பேசிட்டு இருந்தாங்க. வினோதினி. அவளையும் பங்களாதேஷ்ல இருந்து மும்பைக்கு கூட்டிட்டு வராங்க. வேலை முடிஞ்ச உடனே பொண்ணை இங்கேயே கூட்டு வந்துருங்க. ஏன்னா நான் டெலிவரி பண்ணி ஆகணும். இந்த ஸ்கெட்சை மகாராஷ்டிரால இருக்கிற எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பி வை. இவன் பேர்ல கிரிமினல் ரெக்கார்டு இருக்கான்னு பாரு. ஏப்பா, சைபர் பாபு ஒன்னதா சார்? இது சோஷியல் மீடியால மேட்ச் ஆகுதான்னு பாரு. சரி சார். நீ இந்த பொண்ணை சுமன் கிட்ட ஓகே விட்டுட்டு வா. சார், வாமா. சார், ஜெனியோட ஃபோன் ரெக்கார்டு அப்புறம் ஹிஸ்டரியெல்லாம் இருக்கு. மொபைல்ல என்ன நம்பர்ஸ் இருக்கோ எல்லாருமே அவருடைய கிளைண்ட்ஸ். இல்ல அவள மாதிரி ஆளா கூட இருக்கலாம். எல்லார்கிட்டயும் ஃபுல்லா பேசியாச்சு. ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சிடுச்சு, ஜெனி பொண்ணுங்க சப்ளை பண்ற ஆளு. அப்புறம் இன்னொரு விஷயமும் தெரிஞ்சிச்சு சார், புதுசா பொண்ணுங்கலாம் வராங்களாம் இப்போ. எல்லாரையும் மறுபடியும் கான்டாக்ட் பண்ணு. அவங்கள யாருக்கு ஃபோன் வந்தாலும் நமக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லு. எஸ் சார்.
புது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்களை பிடிச்சே ஆகணும். சார், ஜெனி ஃபோன்ல இருந்து நம்ம எந்த ஃபோட்டோவை சர்க்குலேட் பண்ணுமோ அந்த ஃபோட்டோவில் இருந்தவங்களோட பாடி அவுட் ஆஃப் சிட்டியில் கிடச்சிருக்கு சார். என்ன கான், ஜெனியை இப்படி தான் அடிச்சிருக்காங்க. இந்த 2 மர்டருக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஒருவேளை இந்த பொண்ணு அந்த ஜென்னிக்காக வேலை பார்த்துருக்கலாம். ஜெனியோட கொலையை பத்தி இவளுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால தான் இவளையும் போட்டு தள்ளிட்டானுங்க. சரி, நீ ஒரு வேலை பண்ணு. இந்த பொண்ணை கடைசியா யாரு எங்க பார்த்தாங்கங்கிறத விசாரிச்சு கண்டுபிடி. சார், இந்த பொண்ணை ரொம்ப பலமா அடிச்சிருக்காங்க. ரேப்பா? செவரல் டைம்ஸ். 2 பேருக்கு மேல இருந்திருக்காங்க. கண்டினியூஸா இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அதனால இவளோட ஸ்பைனல் கார்டும் டேமேஜ் ஆயிருக்கு. அண்ட் ஷி டைட். சார், ஒரு பையன் வந்திருக்கான். அவன்கிட்ட இந்த பொண்ணோட ஃபோட்டோ இருக்கு சார். நீ போய் உள்ள கூட்டிட்டு வா. ஓகே சார். ஐயோ பிரியா, பிரியா உனக்கு இவ்வளவு தெரியுமா? சார், என்னோட பொண்டாட்டி சார். இந்தாம்மா, நீயா அழுதுட்டே இருக்க? என்ன ஆச்சு சொல்லு. நான் வந்து வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கேன். என்ன மும்பைக்கு கூட்டு போறாங்க. எனக்கு என் நாட்டுக்கு போகணும். ஆனா இங்க இருக்கவங்க என்ன அங்க கூட்டிட்டு போக மாட்டாங்களா? என்ன சும்மா பேசிக்கிற? உள்ள போ, வண்டியில ஏறு. அட ஏறுன்றா, ஏறு. ஏமா நிக்கிற? போமா. சார், முனீர் தான் சார் இதெல்லாம் பண்ணியிருப்பா. போட்டோவை காட்டு. இவனை தெரியுமா? இவன் தான் சார். இவன் தான் கண்டிப்பா கொலை பண்ணியிருக்கணும். நீ பிரியாவை எப்ப பார்த்த? சார், பிரியாவை நான் ஜெனி கூட தான் சார் பார்த்தேன். ஜெனி ப்ராஸ்டிடியூட்டோட கோஆர்டினேட்டர் சார். எனக்கு பிரியாவை ரொம்ப பிடிச்சிருந்தது சார். நாங்கள் சந்திச்சோம். ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பித்தோம் சார். பிரியாவுக்கு இந்த தொழிலெல்லாம் பிடிக்காது சார். அதனால அங்கேருந்து தப்பிச்சு வரதுக்கு பிளான் போட்டோம் சார். விடுங்க, விடுங்க. இவ தங்க முட்டையிடுற வாத்து. இவளை தப்பிச்சு போகலாம் விட முடியாது. அஸ்லாம், அவனை ஒரு வழி பண்ணு. ஏய், அவனை விடாத. விட்டுருங்க, அவரை விட்டுருங்க. ஏய், என்ன பண்ற? போயிடலாம். அங்கிருந்து எங்கள் ஊருக்கு ஓடி வந்துட்டோம் சார். எல்லாம் நல்லா தான் சார் போயிட்டு இருந்தது. ஆனால் ஒரு நாள் திடீர்னு பிரியா காணாமல் போயிட்டா சார். நான் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கூட கொடுத்தேன் சார். ஆனால் இன்னைக்கு தான் சார் தெரிய வந்தது எனக்கு. சார், நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். இங்க ஒரு ட்ரக் இருந்தது. அதுல ஒரு பொண்ணு நின்னுட்டு இருந்தா. அவ ஒரு பையன் மாதிரி ட்ரெஸ் பண்ணி இருந்தா. சார், அவ ஏதோ சொல்லிட்டு இருந்தா. எனக்கு என் நாட்டுக்கு திரும்ப போகணும். ஆனா இவங்க கூட்டிட்டு போக மாட்டாங்களே என் நாட்டுக்கு. சார், அவ பெங்காலிக்காரி. ஆனா அங்க இங்க கொஞ்சம் தமிழ் பேசினா. ஆனா அந்த ட்ரக் டிரைவர் அவளை வற்புறுத்தி உள்ள ஏத்திட்டான். நான் அவங்களுக்கு தெரியாம வீடியோ எடுத்துட்டேன். போமா, இத பாருங்க. இவ அதே பொண்ணு தானே கான்? இத பத்தி தானே அந்த பொண்ணு சொல்லிட்டு இருந்தா. முனீர் கூட இவளுக்கு கனெக்ஷன் இருக்கணும். அதை நாம கண்டுபிடிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீ ஒன்று பண்ணு கான். இந்த ட்ரக் நம்பரை எல்லா டோலுக்கும் அனுப்பு. இது மும்பையை நோக்கி தான் போயிருக்கு. இது கடைசியா எந்த டோலை கிராஸ் பண்ணிருக்குன்னு கேளு. சரி சார். கான், கிடைச்ச இன்ஃபர்மேஷன் கரெக்ட் தானே? ஆமா சார். 1 ஹவருக்கு பிஃபோர் தான் சார் வண்டி டோலை கிராஸ் பண்ணிருக்கு. அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? இன்னும் ஒரு 40 நிமிஷம் ஆகும். 40 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்போ வேற எங்கேயோ தப்பு நடக்குது. சார், நடுவில் ஒரு வழி வருது. அது காட்டு வழியில இருந்து நேராக ஹைவேக்கு கனெக்ட் ஆகுது. இந்த வழி உனக்கு தெரியாதா? சரி, வாங்க போலாம். கமான் சார். சங்கராம், அப்படியே வண்டி நிப்பாட்டு. அதோ ட்ரக் அங்க இருக்கு.
சார் சார் அங்க பாருங்க, நிறைய பேர் இருக்காங்க. பொண்ணை டெலிவரி பண்ணுன்னு சொல்லி அனுப்புனேன். நீ இவ கூட என்னடா பண்ணிட்டு இருந்த? நான் என்னங்க பண்ணுவேன்? பூனை கிட்ட பாலை கொடுத்துட்டு குடிக்கூடாதுன்னு சொன்னா எப்படிங்க? நக்கி பார்க்க தானே செய்யும். டேய், இந்த பொண்ணு உன்னை கொன்னுடுவாடா. நான் உயிரை விட கூட தயாரா இருக்கேன். இந்த டிக்கெட்டை கொண்டு போய் மும்பையில் ஒப்படைக்கணும். ரொம்ப நல்லா இருக்கா? என்ன ஏதாவது சொன்னானுங்களா? இல்ல சார். சொல்லலையா? சரி வா, நான் கவனிக்கிறேன். இவனுங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். 2 மர்டர் கேஸ், 1 புரோக்கர் கேஸ். நீ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணா தப்பிக்க வாய்ப்பு கிடைக்கும். தண்டனை குறைச்சு வாங்கி தர. என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாங்கிறத நீ தான் சொல்லணும். நான் வெளியூர்ல வர பொண்ணுங்களை டெலிவர் பண்றது தான் சார் வேலை. அங்க சிவான்னு ஒருத்தர் இருக்கான். அவன் தான் பொண்ணுங்கள்லாம் கொடுப்பான். நான் கூட்டிட்டு வருவேன், அவ்வளவுதான். ஏண்டா அதுவும் தப்பு தானே? இவனை எழுதிட்டு போங்க. போடா போ போ. டேய் முனீர், எல்லா ஆதாரமும் உனக்கு எதிராக தாண்டா இருக்கு. அந்த பொண்ணு எல்லாத்தையும் சொல்லிட்டா. இப்ப சொல்லு, அந்த ஜெனிய நீ எதுக்காக கொண்ட? சொல்றான். சொல்ல மாட்டியா? சரி சொல்லாத. கான், இவன் யூஸ்லெஸ். இவனை சுற்று. சார் 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 வேணாம் சார், சுற்றாதீங்க சார். சார் சார் வேணாம் சார், வேணாம் சார். நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன் சார். சார் நான் எதுவுமே பண்ணலை சார். எல்லா ஆர்டர்களையும் அவங்க தான் சார் கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் ருபீனா தான் சார் பண்ணுறாங்க. ருபீனாவா? அட்ரஸ், ஃபோன் நம்பரையும் கொடு. இப்ப நீ சொல்லு, பிரியா ஜீனியை எதுக்கு கொண்ட? ஜீனியை எதுக்கு விஸ்வஜித்துக்கிட்ட அனுப்புன? இத பாரு, ஓம் பிரதர் முனீர் அவ எல்லாத்தையும் கக்கிட்டான். அவ இப்ப எங்களுக்கு சாதகமா இருக்கான், புரியுதா? இனி என்ன செய்யணுங்கிறத நீ தான் முடிவு பண்ணும். உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. பெரிய பெரிய ஆளுங்க என் பின்னாடி இருக்காங்க. உமன் டிராஃபிக்கிங், அப்புறம் மர்டர் கேஸ், இது 2 உன் மேல இருக்கு. மீடியாக்காரங்க வருவாங்க, ஹியூமன் ரைட்ஸ்காரங்க பின்னாடியே அலைவாங்க. ஒருத்தரும் காப்பாற்ற வர மாட்டாங்க. இப்ப சொல்லு, ஜெனி எதுக்கு விஸ்வஜித் கிட்ட அனுப்புன? எங்களோட மிகப்பெரிய கஸ்டமர் தான் விஸ்வஜித் புரோஹித். அன்னைக்கு இவ தான் அவர்கிட்ட போனா புது பொண்ணுங்களோட போட்டோ காட்ட. நானும் கூட தான் இருந்தேன் பார்க்கிங் லாட்ல. இத பாருங்க சார், இது எங்களோட புது கலெக்ஷன். செலக்ஷன் நல்லா இருக்கு. ஆனா எப்ப வரும்? 2-3 நாளைக்கு அப்புறம். அப்ப இன்னைக்கு என்ன செய்ய? இன்னைக்கு இவர்கால எங்களோட ஐட்டம். இன்னைக்கு இவளோட போய் சந்தோஷமா இருங்க. சொல்லுமா. சரிம்மா, நானே வரேன். ஆமா, சாரி ஜெனி. நான் உன்னை நாளைக்கு சந்திக்கிறேன். உனக்கு ஜெனி தானே எல்லாமே. அவளை நீ எதுக்கு சாகடிச்ச? தொலையட்டும். அவ என்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தா. ஆனா எனக்கு தெரியாம டீலிங் பண்றாளாம், டீலிங். அப்புறம் அந்த சுமன் ப்ராஸ்டிடியூஷன், அப்புறம் ஹியூமன் டிராஃபிக் எதிராக குரல் கொடுப்பாளாம். அவ என்ன நெருங்கிட்டான்னு எனக்கு தெரிய வந்தது. ஜெனிய நேரா அவ பைய பின்னாடி ஓட விட்டேன். அப்பதானே என்னால அவளை பிளாக்மெயில் பண்ண முடியும். அவளும் வீடியோ எடுத்தா. அந்த வீடியோவை வாங்க தான் அஸ்லம் அங்க போயிருந்தா. ஃபுட்டேஜை கொடு. அந்த பையனோட கார் சாவி மறந்துட்டு போயிட்டான். அப்புறம் உண்மையிலேயும் ஆளுக்கு வீடியோ வேணும்னா முதல்ல எனக்கு 5 லட்சம் தரணும். என் வியாபாரத்தை அவ கெடுக்க பார்க்குறா. நான் தனியா தொழில் பண்றேன்ல, அதான் அவளுக்கு எரியுது. அஸ்லம் சொல்லு. இவ 5 லட்சம் கேட்குறா. தீத்து கட்டிரு. சரி, பிரியாவை ஏன் கொண்ட? ஹேய், இங்க பாரு என் முகத்தை எப்படி இருக்குன்னு பாத்தியா? இது அந்த பிரியா கொடுத்ததுதான். நல்லா பாரு. அவளுக்கு போட சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் என்னோட ஆளை அவ பின்னாடியே அனுப்பி வச்சேன். என் ஆள் ஒருத்தன் வெளியூர்ல அவளை பார்த்தான். அவன் தான் அவளை பார்த்தான். இப்போ நான் பிரியாவை எங்க பார்த்தேன். அவ இங்க தான் இருக்கா. நான் எந்த ரவுடிகளை அனுப்புனோ
அவங்க தான் அவளை இங்க தூக்கிட்டு வந்தாங்க. ஏன்னா அந்த கையால தான் அவ என் முகத்துல இந்த தழும்பை ஏற்படுத்தினா. ஹுதாக்கு பயப்படணும், புரியுதா? சாமிக்கு பயப்படு. ஒரு பொண்ணா இருந்துட்டு இன்னொரு பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணிருக்கியடி. உனக்கெல்லாம் நரகத்துல கூட இடமே கிடையாதுடி. சார், எங்க போனாலும் எனக்கு இடம் கிடைக்கும். இவளை இழுத்துட்டு போ. நல்லா எழுந்திரி. யோசிச்சு அடாச்சி, பாரு வா. சார். எழுந்திருடி. விடு, விடுங்க. வா. வினோதினியை நாங்க சீக்கிரமே வீட்டுக்கு அனுப்பிடுவோம். பங்களாதேஷ் எம்பசி கூட நாங்க பேசுறோம். ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அது கம்ப்ளீட் ஆன உடனே வினோதினி அவங்க அம்மா அப்பா கூட சேர்ந்துருவாங்க. கேல்கர் சார், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க 25 அபல பெண்களை காப்பாத்திருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். இல்ல இல்ல இல்ல, நாங்க உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சொல்லப்போனா நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இந்த வேலையை முடிச்சிருக்கோம். இந்தாம்மா, இதுல உனக்கான Dress இருக்கு. கண்டிப்பா உனக்கு பிடிக்கும். ஹர்ஷா, இந்த மொபைல் எங்க சார்பா உனக்கு? வேண்டாம் சார், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீங்க என் நாட்டுக்கே என்ன திருப்பி அனுப்புறீங்க. இதுதான் எனக்கு பெரிய உதவி. பரவாயில்ல, இதை வச்சுக்கோமா. இதுல எங்களோட மொபைல் நம்பர் இருக்கு. ஏய், இருக்கட்டும் இருக்கட்டும். வெளிநாட்டுல இருந்து வந்திருந்தாலும் உங்க மக மாதிரி பாத்துக்கிறீங்க. இந்த நாட்டுல பொறுக்கலின்னு எனக்கு வருத்தமா இருக்கு. நீ எந்த நாடா இருந்த எங்களுக்கு என்ன? எல்லா குழந்தைங்களும் எங்களுக்கு மகள் தான். வாக்கான். வெளிநாட்டிலிருந்து வந்த அவளை பெண்ணை மரியாதையுடன் அவளது நாட்டிற்கே திருப்பி அனுப்பி வைத்துள்ளனர். ஹியூமன் டிராபிக்கோட ஒரு பெரிய ராக்கெட்டை இன்னைக்கு பிடிச்சிட்டாங்க. நம்ம ஆபீசர்ஸ் நம்ம பாராட்டியே ஆகணும். அவரு தான் சுனில் கேல்கர். கௌரி, தண்ணி எடுத்துட்டு வா. You are the best அப்பா in the world. அப்படியா? நியூஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு தெரிஞ்சதா? இல்ல, எனக்கே தெரியும். நீங்க ஒரு சூப்பர் ஹீரோ. உங்ககிட்ட சூப்பர் பவர்ஸ் இருக்கு. போதும் போதும், அப்பாக்கு ஜால்ரா பண்ணதெல்லாம். அப்புறம் ப்ரோ, இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே நானே ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணிருக்கேன். ஏன் தரப்புல இருந்து ட்ரீட். குட் கேர்ள். ஆனா பணத்தை மட்டும் நீங்களே கொடுத்துருங்க. மோசமான கேர்ள். அந்த குழந்தைக்கும் சிரிக்கணும். அப்பா,